அது இப்போ இளையராஜா பாட்டு, ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டு, எம்.எஸ். விஸ்வநாதன் பாட்டு, அதெல்லாம் உலகத்துல இருக்கிற எந்த பெரிய இசையமைப்பாளர் பாடுற பாட்டும், இன்னும் கொஞ்ச காலத்துல காணாம போயிடும். இனிமே எதிர்காலத்துல நான் பாடுற இந்த பாட்டு தான் வரப்போகுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. எல்லாரும் பாடப் போறாங்க. ஆனா இது எளிமையா இருக்கே. அது மாரி ஏ.ஆர். ரஹ்மான் பாட்டு, இளையராஜா பாட்டு மாரி இல்லையே! அப்படின்னா, அவங்க பணத்துக்காக அது வியாபாரம். அது பணத்துக்காக பண்றாங்க. கோடிக்கணக்கான பணம் அவங்ககிட்ட கொடுக்கப்படுகிறது. எனக்கு என்ன நான் பணத்துக்காக பாடுறேன். என் பொழுதுபோக்குக்காக பாடுறேன். என் சுயமரியாதை இது என்னுடைய பாட்டு. அப்படிங்கிறேன். நான் 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 பாடுற பாட்டு எனக்கு சொந்தமானதா இருக்கணும். நான் இன்னொருத்தருடைய பாட்ட எதுக்கு நான் இன்னொருத்தருடைய கற்பனைய எதுக்கு நான் கடன் வாங்கணும்? ஏன் எனக்குள்ள ஒரு மூளை இல்லையா? எனக்குள்ள அற்புதமான மூளை இருக்கு. எவ்வளோ பெரிய வேலைகள அது செஞ்சுட்டு இருக்குது. உள்ள இதயத்தெல்லாம் நிர்வகிக்குது. மருத்துவ படிப்பு ஏன் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்கன்னா, இந்த உடம்பு எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கிறதுக்காக தான் அவங்க படிக்கிறாங்க. அப்படி படிச்சா கூட அது முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. அந்த அளவுக்கு இந்த உடம்புக்குள்ள அவ்வளோ விஷயம் இருக்கு. இந்த 1,00,00,000 வருஷமானாலும் இந்த உடம்புல உள்ள விஷயத்த நீங்க ஆராய்ச்சி பண்ணா கூட முழுமையா தெரிஞ்சுக்க முடியாது. அவ்வளோ ஆச்சரியம் மிகுந்த ஒரு விஷயத்த வந்து மூளை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னா, உனக்கு தேவையான பாட்ட அது எடுத்து குடுக்காதா? ஒரு பாட்ட கற்பனை பண்றதுக்கு அது அது திறன் இல்லாமலா இருக்குது? நான் எதுக்கு இன்னொருத்தருடைய கற்பனைய கடன் வாங்கணும்? நான் எதுக்கு இளையராஜா பாட்டு படிக்கணும்? நான் எதுக்கு ஏ.ஆர். ரஹ்மானோட பாட்ட படிக்கணும்? அதுபோல தான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க எதுக்குங்க இன்னொருத்தருடைய பாட்ட படிக்கணும்? என் பாட்ட கூட நீங்க பாடாதீங்க. நான் எப்படி பாடணும்? நீங்களா எப்படி பாடணுங்கிறத தான் கத்துக் குடுக்குறேன். என்னுடைய பாட்ட பாடுங்க அப்படின்னு நான் கத்துக் குடுக்கல. இப்ப இளையராஜாவோ, ஏ.ஆர். ரஹ்மானோ என்ன பண்றாங்க? என் பாட்ட நீங்க பாடுங்க. அப்படின்னு நெனச்சுட்டு அவங்க ஒரு பாட்ட உருவாக்கி மக்கள்ட்ட குடுக்குறாங்க. முத்தமழை இங்கு கட்டி தீராதோ அப்படின்னு ஒரு பாட்டு. உடனே எல்லாரும் அதையே பாடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் இவர் பாடி எல்லாம் குடுக்குறாரு. அப்படி நான் சொல்லல. எப்படி பாடணும்? நீங்களா எப்படி பாடணும்? அதத்தான் நான் கத்துக் குடுக்குறேன். ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, "மீன புடிச்சு குடுக்காத, மீன எப்படி புடிக்கணும்னு கத்துக் குடு." அதுபோல தான். நான் கத்துக் குடுக்க இப்போ வந்து இளையராஜாவோ, ஏ.ஆர். ரஹ்மானோ என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து மீன புடிச்சு எல்லாருக்கும் குடுக்குறாங்க. "இந்தா உனக்கு எல்லாருக்கும் காச குடுங்க நான் தரேன்." வியாபாரம் தான் பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்துக்கும் பாடல் என்கிற வியாபாரம் பண்றாங்க. "இந்த பாருங்க என் பாட்ட இப்ப கேளுங்க. ஒரு ஒரு பாட்டு இவ்வளோ ரூபா. வியூஸ் அதிகமா போகுது. தியேட்டர்ல போய் பார்க்குறீங்க." அது அவங்களுக்கு வருமானம் வருது. அவங்க வியாபாரம் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, "உனக்கு தேவையான பாட்ட நீயே பாடு. நீ எதுக்கு போய் மத்தவங்ககிட்ட போய் வாங்கிட்டு இருக்க? உனக்குள்ளே அந்த திறன் இருக்கு. நீ ஏன் பாடல இதுவரைக்கும்? பாடுவதற்கு உள்ள என்ன தடைகள்? எல்லாத்தையும் நான் சொல்றேன். அர்த்தமுள்ள வார்த்தைகள போடும்போது தான் உன்னால பாட்டு பாடுறதுக்கு சிரமம். பாட்டு அவ்வளோ ஈஸியா வராது. அப்ப அர்த்தமில்லாத வார்த்தைய போட்டுட்டேன்னா, நீயாவே பாட முடியும்." அப்படிங்கிற அந்த ரகசியத்தையும் சொல்லி, இனிமே இந்த உலகம் முழுக்க இனிமே பிறக்கிற பசங்க இந்த பாட்ட தான் பாடுவாங்க. இந்த பாட்ட ஒரு சின்ன குழந்தைகிட்ட கத்துக் குடுங்க. அவங்க அந்த குழந்தைங்க அத புடிச்சுப்பாங்க. கத்துக் குடுக்க வேண்டிய அவசியமே இல்லங்க. இனிமே பிறக்கிற பசங்க இந்த மாரி தான் பாடுவாங்க. உலகம் முழுக்க. அதனால தான் நான் இத ஒண்ணும் பெரிய பிரச்சாரம் பண்ணி எல்லாத்துக்கும் கத்துக் குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. எல்லாருமே இந்த பாட்ட தான் பாடுவாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே, இனிமே பிறக்கிற பசங்க இயல்பாவே இந்த பாட்ட பாட ஆரம்பிப்பாங்க. அப்படி கூட அதுலயும் என்ன தடைகள் இருக்கு அப்படின்னா, இந்த மாரி நான் இந்த பாட்டு பாடுறேன்ல, இது எளிமையான பாடல். அப்ப எளிமையான உணவுகளை சாப்பிடணும். எளிமையா வாழணும். அவங்களால தான் இந்த பாட்ட பாட முடியும். யா என்னன்னா காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இந்த மாரி எளிமையான உணவ சாப்பிடணும். ஆரோக்கியமான உணவுகள சாப்பிடணும். அப்பதான் இந்த பாட்டு பாட முடியும். நீங்க மாமிசம், மீன், முட்டை, சோறு, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா இந்த மாரி பாட்டு பாடணுங்கிற ஆசையே வராது. ஏன்னா இது எளிமையான பாடல். நீங்க சாப்பிடுற சோறு, பூரி, பொங்கல், பிரியாணி எல்லாம் ஒரு ஆடம்பரமான ஒரு உணவு அது. ஆடம்பரமான உணவு, எளிமையான பாடல். இது முரணா இருக்குதுல்ல. அப்ப நீங்க வந்து எளிமையான பாடல் பாடணும்னா, எளிமையான உணவ சாப்பிடணும். எளிமையா வாழணும். நீங்க பணக்காரரா வாழணும், ஆடம்பரமா பங்களாக்கள்ல வசிச்சுக்கிட்டு, இந்த மீன், முட்டை, சோறு, பூரி இந்த மாரி ஆடம்பர உணவு, அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற உணவுகள சாப்பிட்டுட்டு, இந்த எளிமையான பாட்ட உங்களால பாட முடியாது. அதனால உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். சாதாரண விஷயம் கிடையாது. இது எளிதா இருக்கலாம். பார்க்கறதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இல்லாம இருக்கலாம். ஆனா இத பாடுறதுக்காக உங்களால அவ்வளோ ஈஸியா பாட முடியாது. இத பாடணும்னா உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. எளிமையா வாழணும், நேர்மையா வாழணும். இப்படி ஒழுக்கமா வாழணும். இப்படி பலவித தகுதிகள் இருந்தா மட்டும் தான், நான் பாடுற இந்த எளிய பாடலை உங்களால் பாட முடியும். நீங்களும் பாடகராகலாம். நீங்களும் பாடகராகணும்னா, உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை. நீங்க ஒழுக்கமா வாழணும், நேர்மையா வாழணும், எளிமையா வாழணும், ஆரோக்கியமா வாழணும். ஆரோக்கியமானவர்களால் தான் இந்த மாரி பாட முடியும். அதனால இது சாதாரண மாரி பாட்டு கிடையாது. இனிமே இருக்கிற இப்ப இருக்கிற இளையராஜா, ஏ.ஆர். இதெல்லாம் இவங்களோட முடிஞ்சு போச்சு. இந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு. இவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்ட இன்னும் 1000 வருஷத்துக்கு தூக்கி பாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு. வாய்ப்பே கிடையாது.
இப்போவே பார்த்தீங்கன்னா இளையராஜா பாட்டை ஒரு காலத்தில் உள்ளவங்க தான் கேட்பாங்க. அது நல்லா இருந்தால் கூட அவங்க வந்து அதை கேட்குறவங்க ஒரு இப்போ இன்றைக்கி இருக்கிற சின்ன பசங்களை பாருங்கள், அவங்க இப்போ உள்ள இசையமைப்பாளரோட பாட்டை தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள தான் அவங்க ரசிப்பாங்க. அடுத்த காலகட்டத்துலேயும் நான் கடந்த காலத்தில் உள்ளவங்கள ரசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ இளையராஜான்னா அவர் இந்த காலகட்டத்துக்கு இதில் இப்போ தான் வாழ்ந்தார். இப்போ உள்ளவங்களால தான் அதை ரசிப்பாங்க. இனிமே பிறக்கிற குழந்தைங்க அவங்க ரசனை மாறுபடும். அதனால் ரசனை மாறுபடும் போது அவங்க வந்து பழமையை ரசிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அது நல்லதாகவே இருந்தாலும் சிறப்பாக இருந்தாலும் அது பழமையானது தான். அதுபோல் நான் பாடுற பாட்டுங்கிறது வந்து எதிர்காலத்திற்கானது, இனிமேல் வரப்போகிற மனிதர்களுக்கானது. இந்த மனிதனும் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் அவங்க இப்படி தான் பாட போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடலை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் மனிதர்களே பாடுவது எப்படி? மனிதர்களே பாடுவதற்கு இதுவரைக்கும் தடையாக இருந்தது எது? அர்த்தமுள்ள வார்த்தைகள். அர்த்தமுள்ள வார்த்தைகளை போட்டால் உங்களால் பாட முடியாது. அர்த்தமில்லாத வார்த்தைகளை போட்டிங்கன்னு வச்சுங்க, எப்போ வேணாலும் பாடலாம். திகா தீடா மி திகு தா மி தோ தீதா தி தீதா மிதா பி தே தீதா தீதா பிதா தீதா தோ தீதா கே தீபா தோ தீபா தோ தோதா பி தோ தீதா தூ தீதா தா தீதா தோ. காரணம் நான் உடனே பாடுறேன், ஏன்னா அர்த்தமில்லாத வார்த்தைகள். இதில் நான் அர்த்தமுள்ள ஒரு பாட்டை வார்த்தைகளை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கூச்சமாக இருக்கும். அர்த்தமுள்ள வார்த்தையை நான் தேடுவேன். இந்த சுச்சுவேஷனுக்கு நான் என்ன பாடணும் அப்படின்னு நான் தேடுவேன். அப்போ எனக்கு கூச்சமாக இருக்குது, தடையாக இருக்குல்ல, பாடுவதற்கே தடையாக இருக்கும். அட போட பாட்டே வேண்டாம். அப்போ பாடுறது தான் இங்கே முக்கியம். பாடுவதற்கு எது தடையாக இருக்கோ அதை தூக்கி போடு. அர்த்தமுள்ள வார்த்தைகளை போடாத. அர்த்தமில்லாத வார்த்தைன்னா என்ன உடனே எப்போ கேட்டாலும் நான் பாடுவேன். அப்படி தான் இனிமேல் வர்றவங்க மனிதர்கள் வந்து எப்போ வேணாலும் பாடுவாங்க. டி கோத்தி மேத்தி பேசி தி கதா தி தி கமா தி கேலா தி கதா மா தாரோ கி தாரோ பே தாரோ பே பி காரோ பா காரோ மா காரோ கோ கா கி மா கா கோ கா லா கா தி கா கி தோ தா கி மீ மி கா தி கோ மீ கா தி கோ மீ கா தி கோ மே காத்தே மே மீ காப்போ லீ காப்போ காப்பே மே ரா காப்பே மே ரீ காத்தி மா காத்தி லீ காத்தி கோ தி காத்தி லோ காத்தி சோ 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 சோ. இப்படி பாடிக்கிட்டே போகலாங்க, நாள் முழுக்க பாடிக்கிட்டே போகலாம். காரணம் அர்த்தமில்லாத வார்த்தைகள். நீங்கள் அர்த்தமுள்ள வார்த்தையை போட்டிங்கன்னா உங்களால் பாடுறதுக்கு தயக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், புதுசாக யோசிக்கணும். அது அந்தளவுக்கு நல்லா இருக்கு. இதுன்னா பாருங்கள், ஃப்ளூயண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கா, நாள் முழுதும் பாடலாம். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாடலாம். சின்ன குழந்தையும் பாடலாம், பெரியவங்க வயசாக எல்லாருமே பாடலாம். அதனால வந்து இதுதான் மனித பாடல். இன்னைக்கு நீங்கள் கேட்குற இளையராஜா பாட்டோ ஏஆர் ரஹ்மான் பாட்டோ இதெல்லாம் இதோட காலம் முடிஞ்சு போச்சு. இந்த பாடலை நான் பாடுகிற இந்த பாடலை கண்டுபிடிப்பதற்கான ஆராய்ச்சியாளர்கள் தான் இவங்க. இதை கடந்து தான் நான் இதை கண்டுபிடிக்கிறேன். எதெல்லாம் எப்படியெல்லாம் பாடக்கூடாதுங்கிறது தான் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அது ஒரு பரிசோதனைங்க, ஆராய்ச்சி. இப்போ தான் மனிதர்கள் பாடுவதையே கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைகிறாங்க. இப்போ தான் குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தான்னு சொல்கிறாங்க. அது இப்போ தான் முழுமையடையுது. அந்த முயற்சி இப்போ தான் முழுமையடையுது. மனிதர்கள் எப்படி பாட வேண்டும் என்பதை எப்பொழுது தான் கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி ஆடணும், எப்படி பாடணும், எப்படி ஓவியம் வரையணும், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற ஒரு ஆள் தான் நான். அந்த இடத்துல நான் இருக்கிறேன். இதுதான் கலைகள் என்பதை கண்டுபிடிக்கிற ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். அந்த புள்ளியில் நான் இருக்கிறேன், அவ்வளோதான். இப்போ கலைகளே நான் தான் கண்டுபிடிச்சேன். அப்போ அதற்கான கடமைகள் தான் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் பரிசோதனை. இளையராஜா பாட்டோ ஏஆர் அதெல்லாம் ஒரு பரிசோதனை. அதனால் வந்து இதை கண்டுபிடிப்பதற்காக கடந்த காலத்தில் வந்து இப்போ நம்ம பாட்டி தாலாட்டு பாடியிருப்பாங்க, அதுவும் பரிசோதனை தான். தூங்குடா செல்லம், ஏன்டா தூங்குற, ஏன்டா முடிச்சு கிடக்கிற என் ராஜா அப்படின்னு தாலாட்டு பாடியிருப்பாங்க, அதுவும் பரிசோதனை தான். இளையராஜாவும் அதுவும் ஒரு பரிசோதனை தான். இதெல்லாம் கடந்து இப்போ நான் பாடுறது இதுதான் முடிவு. இதுக்காக தான் மனிதர்கள் இவ்வளோ காலம் பாடிய பாடல் அத்தனையும் பரிசோதனை தான். அதனால் இந்த பாட்டை கேட்டுட்டு நான் பாடுறது பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணால் கமெண்டில் வந்து லூஸு, இது ஒரு பைத்தியண்டா அப்படின்னு கூட சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து லைக் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை கண்டு காணாமல் போகிறாங்க. ஏதோ ஒன்று போலுங்க, உலகத்தில் நிறைய பைத்தியகாரத்தை நடந்துகிட்ருக்கோம், அதில் இது ஒன்று போலுங்க அப்படின்னு நினச்சி. இல்லை, நிறைய பேருக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இல்லாமல் இருக்கலாம், அப்படி கடந்து போகிறாங்க.
கொஞ்சம் பேர் தான் பார்க்குறாங்க. ஆனால் இது எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அது வந்து மிக இதுக்கு இணையாக வேறு எதுவுமே கிடையாது. இந்த மனிதர்கள் எப்படி பாட வேண்டும் என்கிற அந்த கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்க. நினச்சி பாருங்க, ஆச்சரியம் மிகுந்தது. ஆச்சரியத்திற்கு எல்லையில்லா ஆச்சரியம் கொண்டது இந்த பாடல். நான் பாடுகிற பாடல், நான் வரைகிற ஓவியங்கள், நான் வரைகிற கவிதைகள், அது அடுத்தடுத்து நான் வருது. அதனால் ஓவியம் எப்படி இருக்கணும், கவிதை எப்படி இருக்கணும், ஒரு நடனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சிற்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அத்தனை கலைகளுக்கான மனிதர்கள் கலைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு உண்மையை அடிப்படையாக கொண்டு நான் எனது படைப்புகளை மக்கள் முன்னாடி வைத்து கொண்டிருக்கிறேன்.